Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்னைக்கு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 தக்காளி நீளமாக கட் பண்ணது, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் இறங்கிருச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு வெஜிடபிள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். கரண்டியை வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாம்பார் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கட்டி காயம் சேர்த்துக்கிறோம், நீங்கள் தூள் காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ குக்கரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நாங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். புளி தண்ணியை இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி தழை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி சாம்பார் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.